ஹலோ, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வேலை வந்திருக்கு. ஒரு ஷெட்டு போடுற வேலையாக தான் வந்திருக்கோம். கஸ்டமர் மேலே கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுவிட்சு, சாக்கெட்டு, லைட்டுக்கான ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். அப்படியா? ஷெட்டு போடுறதுக்கான சைஸுக்கு ஏற்ற மாதிரியே கட்டிங் பர்ஃபெக்டாக போட்டு அதுக்கு ஏற்ற லெவலில் காடியும் எடுத்து எந்த அளவுக்கு ஆழம் எடுக்க முடியுமோ நீட் அண்ட் க்ளீனாக அதையும் முடிச்சிட்டோம். மாதம் 50,000 சம்பளம் வாங்குறல, மேலே எங்கேயும் பொத்திக்கிட்டு வேலையை பாடுறான்ருவாங்க. புதுசாக எதுவும் மெட்டீரியல்லாம் வாங்கலை. ஆல்ரெடி பழைய ஷெட்டுக்கு போட்டிருந்த அதையே எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக ரெடி பண்ண முடியுமோ அதையே மறுபடியும் ரெடி பண்ணி இந்த ஷெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சின்ன சின்ன டீட்டெயிலையும் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்ப்ளிட் லெவல் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணியிருக்கோம். பேக்கிங் ஒர்க்கும் நாங்களே பண்ணிட்டோம். எட்டிடானா எடுப்பேன், புட்டிடானா புட்டிப்பேன், ஓடுறானா ஓடுவேன், உடியாடானா உடியாருவேன். எங்கள் ஓனர் வரார். ஸோ அங்கே சின்சியராக வெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கவர் தான் எங்களுடைய ஓனர். இந்த கடை ஓனரும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணதால் எந்த அளவுக்கு ஒர்க்கை சீக்கிரம் வேகமாக முடிக்க முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் நீட் அண்ட் க்ளீனாக ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். S2 எலக்ட்ரிக்கலோடைய ஒர்க் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.